வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற நம்மளில் நிறைய பேர் நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சின்ன கூட்டம் ஒன்று இருக்குது, மற்றவங்களுடைய பணத்தை நக்கி எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஸ்கேமர்ஸ். எஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேமர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. வேறு வேறு விதங்களில் மக்கள் ஏமாற்றப்படத்தான் செய்கிறாங்க. 2 தலை பாம்பு, நாகரத்னம், ரைஸ் புல்லிங், இந்த மாதிரியான பல ஏமாத்து வேலைகளை நாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஈஃபில் டவரையே விற்றுருக்கிறார். அதுவும் ஒரு முறை இல்லை, 2 முறை. இது என்னுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு வித்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச அந்த பணத்தை எவனோ ஒருத்தன் சும்மா வந்து நக்கிட்டு போகிறத நீங்கள் தடுத்துடலாம். காலங்கள் மாறி இருக்குது, இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஸ்கேமும் வேறு வேறு விதங்களில் மாறி இருக்குது. என்ன தான் ஸ்கேம் வேறு வேறு மாதிரி மாறினாலும் அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க பயன்படுத்துகிற ஒரு சில டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவானது தான். ஒருத்தர் உங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத முதலாவது பார்க்கலாம். நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஸ்கேம்ஸ் எல்லாமே டூ குட் டு பி ட்ரூவாக இருக்கும். அதாவது நீங்கள் அதை நம்பவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட் ரொம்ப குறைவாக இருந்தாலே போதும், உங்களால் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களால் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அதிகமான பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசையை தூண்டுறதா இருக்கும். சதுரங்க வேட்டை படத்தில் வந்து இந்த டைலாக் நம்ம மறக்கவே கூடாது. ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும். எஸ், முதலாவது இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது உங்களுடைய ஆசையை தூண்டி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய வலையில் விழும்போது உங்களுடைய பணத்தை சுருட்டிட்டு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய 2வது விஷயம் அர்ஜென்ட் ஹைரிங். உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க. அதாவது சீக்கிரமாக இதில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது உங்களை வந்து அவசரப்படுத்தி அந்த விஷயத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு துடிப்பாங்க. பொதுவாக ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹைரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அவசரமாக வந்து உங்களை கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி எந்த ஒரு பெரிய கம்பெனியுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முக்கியமாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் அவங்க சரி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேரக்டர் மாதிரியான விஷயங்கள் கூட தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக வந்து அவங்க சரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு நல்ல கம்பெனி உங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலமாக தான் நல்ல கம்பெனிக்குள்ளே போக முடியும். ஆனால் உங்களை ஸ்கேம் பண்ண துடிக்கிற கம்பெனி சீக்கிரமாக உங்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து குயிக்காக சேரலை அப்படின்னா அந்த ஆஃபர் உங்களுடைய கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களை யாராவது ஒருத்தர் அவசரப்படுத்துனாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. 3வது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஃபீஸ் ரெக்யூர்மெண்ட். அதாவது முதலாவது உங்களை காசு கட்ட சொல்லுவாங்க. இந்த காசை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சம்பளத்தில் ஒரு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி முதல்ல ஒரு அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மூலமாக நிறைய பணம் வரும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், முதலாவது நீங்கள் இவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னாலே இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும். ஒன்ஸ் அகெயின், எந்த ஒரு நல்ல கம்பெனியுமே வேலை கொடுக்கறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். எப்போவுமே வேலை அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு தானே தவிர நீங்கள் காசு கொடுத்து வேலை வாங்குறது அப்படிங்கிறது எப்போவுமே தவறானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் உங்கள்கிட்ட எவ்வளவு காசு வாங்க முடியுமோ அவ்வளவு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ராமிஸ் பண்ணுறதை செய்யாமல் அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால் யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காசு கட்டுங்க உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அலர்ட்டாக இருங்க. 4வதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் புவர் கம்யூனிகேஷன். அவங்களுடைய லாங்குவேஜ் ரொம்ப மோசமாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. மக்களை ஏமாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து அனுப்பக்கூடிய ஒரு மெயிலாக இருக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிராமர் வந்து ரொம்ப புவராக இருக்கும்.
ரொம்ப மட்டமான இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, அல்லது தமிழாக இருந்தால் ரொம்ப மட்டமான தமிழில் எழுதியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. பொதுவாக நல்ல கம்பெனிஸ் தாங்க ஹையர் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் வச்சுருப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்லில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெயில் இது எல்லாமே வந்து அந்த லாங்குவேஜ், அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான இந்த கம்யூனிகேஷனில் வந்து சரியான விதத்தில் இல்லை அப்படின்னா அலர்ட்டாக இருங்க. 5வதாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் லேக் ஆஃப் கம்பெனி டீட்டெயில்ஸ். அதாவது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா அவங்கள பற்றி பல விஷயங்களை உங்களால் ஆன்லைனில் தேடி கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா பல கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லி வெப்சைட் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி சோஷியல் மீடியாஸில் ஹேண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பல ஃபேக் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். எங்களுடைய வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் சரியான விதத்தில் இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் வந்து மட்டமான லாங்குவேஜ் இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு ஹேண்டிலுமே இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுற அந்த கம்பெனியை சரியான விதத்தில் ஆன்லைனில் உங்களால் வெரிஃபை பண்ண முடியலை அப்படின்னா கவனமாக இருங்க, அது ஃபேக்கான கம்பெனியாக இருக்கலாம். 6வதா நோ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சேனல்ஸ். அதாவது சரியான விதத்தில் அவங்கள நீங்கள் இம்மிடியேட்டாக தொடர்பு கொள்வதற்கு சரியான வழி வச்சுருக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல கம்பெனியும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய மெயில் ஐடி வச்சுருப்பாங்க, அவங்களுடைய ஃபோன் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய வெப்சைட் மூலமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி பல விதங்களில் அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். ஈவன் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸே கூட போட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் லெட்டர் அனுப்பலாம், நீங்கள் அந்த அட்ரஸை போய் பார்த்து வெரிஃபை பண்ணலாம். இந்த அளவுக்கு பொதுவாக நல்ல கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் ஃபேக் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க உண்மையான டீட்டெயில்ஸ் அதில் போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை வரும்போது இமீடியட்டாக வந்து அவங்கள போய் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிறனால எல்லா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸும் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாகவும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃபேக்கான கம்பெனியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் கவனமாக இருங்க. ஓகே, இது வரைக்கும் பொதுவாக வந்து இந்த ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுடைய பொதுவான ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனிமேல் நம்ம எந்த மாதிரியான ஜாப் அல்லது எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் நான் சொல்ல போகிற அந்த விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். முதலாவது ஃபேக் ஜாப் போஸ்டிங், அதாவது பொய்யான ஜாப் வந்து உங்களுக்கு கொடுக்கறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ காசு கொடுங்க, இந்த மாதிரி காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய ஜாப் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு பொழுதும் இவங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்காதீங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் செக், அதாவது போலியான செக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கிடச்சிருக்கு அல்லது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செக் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த அளவு செக், அதாவது உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் செக் உங்களுக்கு கிடைச்சிருக்குது சார், ஆனால் இந்த செக்கு வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் தரணும், இந்த 20,000 ரூபாய் தந்தால் தான் நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து செக் மட்டும் இல்லை, ஒரு சில நேரத்தில் பொருட்களும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து லாட்ரியில் இந்த மாதிரி இந்த பொருள் வந்து விழுந்திருக்குது, இதனுடைய விலை வந்து 20 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய், இதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி அதிகமான வேல்யூ உள்ள பொருளோ பணமோ கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து கவனமாக இருங்க, இது வந்து ஸ்கேம். மூணாவதா எக்ஸசிவ் பே ஃபார் பார்ட் டைம் ஜாப், அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்க போகிறதா சொல்கிறது. சார் நீங்கள் வீட்டில் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் சார், ஒரு 1 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் சார், நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இதை மட்டும் செஞ்சால் போதும் சார், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறைவான உழைப்பில் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கவனமாக இருங்க, அவங்க உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபேக் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த எம்எல்எம்ஐ பயன்படுத்தி மக்களை ஏமாத்துகிற ஒரு பெருங்கூட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதலாவது உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி இதில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதே மாதிரி மற்றவங்களை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்டையும் வந்து உங்கள்கிட்ட தந்து இதை விற்க சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால்
அவங்க எதிர்பார்க்குற அந்த ரெக்யர்மெண்ட் மாதிரி உங்களால் செய்யவே முடியாது. நிறைய பேர் நீங்கள் காசு வாங்கி 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 அவங்ககிட்ட தான் கொடுத்துட்ருப்பீங்களே தவிர உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் வரவே செய்யாது. அதனால் எம்எல்எம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். 5வதா ட்ரைனிங் பேமெண்ட் ஸ்கேம்ஸ். அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரைனிங் அவங்க வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக அதை விட ரொம்ப பயங்கரமாக சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங்கை வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரைனிங்காக இருக்கும். ஒரு மாதம் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இந்த ட்ரைனிங்கை மட்டும் முடிங்க சார், இதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வேலை உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் ரொம்ப ஆசையாக போய் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்காது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு வேலை கிடைக்காம தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கவனமாக இருங்க. 6வதா டேட்டா என்ட்ரி ஸ்கேம்ஸ். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணால் போதும் உங்களுக்கு மாதம் இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மெடிக்கல் பில்லிங்கில் கூட இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்குது. இந்த டேட்டா என்ட்ரி மெடிக்கல் பில்லிங்கில் ஜெனியூனாக உண்மையான இந்த மாதிரி வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது, சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஸ்கேம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டேட்டா என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேருக்கு நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுப்போம். ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கும் ட்ரைனிங்க்கும் நீங்கள் வந்து காசு கொடுங்க, இது முடித்த உடனே பாருங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் அந்த சாஃப்ட்வேரையும் அந்த ட்ரைனிங்கையும் உங்கள்கிட்ட விற்றுட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்களும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா கவனமாக இருங்க. 7வதா ஆன்லைன் சர்வே ஸ்கேம்ஸ். அதாவது நீங்கள் வந்து சர்வே ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுங்க, உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஹூக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் காசு எதுவும் கொடுக்க மாட்டீங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக 50 ரூபாயோ 100 ரூபாயோ அந்த மாதிரிலாம் காசு வரக்கூட செய்யும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஒரு 50 ரூபா 100 ரூபா வர ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா உங்களோட நம்பிக்கை பெறுறதுக்காகத்தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது. அந்த காசை பார்த்த உடனே அடுத்த ஸ்டெப்பு போகும்போது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் டயர் 2 2வது லெவல் இருக்குது, 3வது லெவல் இருக்குது. ஆனால் நீங்கள் 2வது லெவலுக்கு வரணும்னா நீங்கள் கொஞ்சம் காசு கொடுக்கணும் சார், 3வது லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஏற்கனவே கொஞ்சம் காசு உங்களுக்கு வந்தனால கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் அந்த மாதிரி காசை பே பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வேலாம் சப்மிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்ததாக காட்டும். ஆனால் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது வேறு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இந்த காசை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல்வேறு விதங்களில் இந்த சர்வே ஸ்கேம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி மக்களை பாதிச்சுட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் போய் சும்மா ஃபார்ம் சப்மிட் பண்ணனால ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்படி வச்சுட்டு இருக்கிறனால கிளிக் பண்ணுறனாலாம் காசு கிடைக்கும்னு சொல்லி எவனாவது சொன்னான் அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க. எவனும் சும்மா பணத்தை தூக்கி இப்படி போட மாட்டான். அதனால் கவனமாக இருங்க. இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.